அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு இஸ்ஹாக்கை சந்ததியாக கொடுத்தருளினான். அவர்களை நேர் வழியிலும் செலுத்தினான். அதே சந்ததியில் வந்த யக்கூப், யூசுப், அய்யூப், மூசா, ஹாரூன், தாவூத், சுலைமான் ஆகியோரையும் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தினான். யூசுப் தம் சிறிய வயதில் தந்தை யக்கூபிடம், என் அருமை தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே நான் கனவில் கண்டேன் என்று கூறிய பொழுது, என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம். அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதையராகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகிய இருவர் மீதும் தன் அருளை இறைவன் நிரப்பமாக்கி வைத்தது போல் அவன் உன்னை தேர்ந்தெடுத்து கனவுகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன் மீதும் நம் சந்ததி மீதும் நிரப்பமாக்கி வைப்பான். நிச்சயமாக நம் இறைவன் யாவற்றையும் நன்கறிந்தோனும் மிக்க ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் என்று யக்கூப் கூறினார். யூசுஃபின் சகோதரர்கள் தம்மிடையே பேசிக்கொண்டபோது, யூசுஃப் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவராக இருக்கின்றார். நாமோ கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்றோம். நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கின்றார். நாம் யூசுஃபை கொன்று விடுவோம் அல்லது அவரை வேறு ஒரு நாட்டிற்கு துரத்தி விடுவோம். அப்பொழுதுதான் நம் தந்தையின் கவனம் நம் பக்கமே இருக்கும். அதன்பின் நாம் நல்ல மனிதர்களாகி விடுவோம் என்று ஒரு சகோதரர் கூறினார். மற்றொருவர், நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள். நீங்கள் அவரை ஏதாவது செய்தே ஆக வேண்டுமென்றால் அவரை ஓர் ஆழமான கிணற்றில் தள்ளிவிடுங்கள். அவ்வழி செல்லும் பிரயாணிகளில் யாராவது ஒருவர் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறினார். அவ்வாறே திட்டமிட்ட யூசுஃபின் சகோதரர்கள் ஒரு நாள் தம் தந்தையிடம் வந்து, எங்கள் தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம். நாளைக்கு அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். அவர் புசித்து கொண்டும் விளையாடி கொண்டும் எங்களுடன் இருப்பார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்து கொள்வோம் என்று கூறினார்கள். அதற்கு யக்கூப், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள் ஆக்குகிறது. மேலும் நீங்கள் அவரை கவனியாது பாராமுகமாய் இருக்கும்போது அவரை ஓனாய் தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஒரு கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் தின்றுவிடுமானால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறே அவர்கள் திட்டமிட்டபடி யூசுஃபை அழைத்துச் சென்று ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளிவிட்டனர். அச்சமயம், நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்துவீர். அது சமயம் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் யூசுஃபுக்கு வஹி அறிவித்தான். யூசுஃபுடைய சகோதரர்கள் தாங்கள் திட்டமிட்டபடியே செய்துவிட்டு பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுது கொண்டே வந்தார்கள். எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களிடத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டோம். அப்போது ஒரு ஓநாய் அவரை தின்றுவிட்டது. ஆனால் நாங்கள் உண்மையே சொன்னபோதிலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்கள் என்று கூறினார்கள். மேலும் தங்கள் கூற்றை மெய்ப்பிக்க யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான இரத்தத்தை தடவி கொண்டு வந்திருந்தார்கள். இல்லை, உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது. எனவே எனக்கு பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும். மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாவே உதவி தேடப்படுபவன் என்று யக்கூப் கூறினார். பின்னர் அக்கிணற்றருகே ஒரு பயண கூட்டம் வந்தது. அவர்களில் ஒருவரை தண்ணீர் கொண்டு வர அனுப்பினார்கள். அவர் தம் வாளியை கிணற்றில் விட்டார். அவர், நற்செய்தி, இதோ ஓர் சிறுவன் என்று கூறி யூசுஃபை கொண்டு வர அவர்கள் அவரை ஒரு வியாபார பொருளாக தங்களிடம் வைத்து கொண்டார்கள். அவர்கள் யூசுஃபை எண்ணக்கூடிய சில வெள்ளிக்காசுகளுக்கு அற்பமான கிரயத்திற்கு விற்றுவிட்டார்கள். அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் செய்ததை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருந்தான்.
யூசுஃபை மிஸ்ரு நகரில் விலைக்கு வாங்கியவர் தன் மனைவியை நோக்கி, இவர் தங்குவதை சங்கையாக வைத்துக்கொள். ஒருவேளை இவர் நமக்கு நன்மையை கொண்டு வரலாம், அல்லது இவரை நாம் புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு அல்லாஹ் யூசுஃபுக்கு தங்குவதற்கு நல்ல வசதியளித்தான். இன்னும் அவருக்கு கனவுகளுக்கு பலன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தான். அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தான். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குகிறான். யூசுஃப் எந்த வீட்டில் தங்கி இருந்தாரோ அந்த வீட்டின் பெண் அவர் மீது விருப்பங்கொண்டாள். ஒரு நாள் அந்த பெண் கதவுகளை தாழிட்டு கொண்டு வாரும் என்று யூசுஃபை அழைத்தாள். அதற்கு யூசுஃப், அல்லாஹ் என்னை காத்தருள்வானாக. நிச்சயமாக என் எஜமானர் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள். அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார். அல்லாஹ் அவரை தீமையை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் திருப்பிவிட்டான். ஏனெனில் நிச்சயமாக அவர் அல்லாவின் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார். யூசுஃப் அவளை விட்டும் தப்பி ஓட முயன்று ஓடினார். அப்போது அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள். அச்சமயம் அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டு ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள். அவள் கணவர் அவர்களை கண்டவுடன், அப்பெண் தன் குற்றத்தை மறைக்க, உம் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையில் இடப்படுவதோ அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் இதனை மறுத்த யூசுஃப், இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். இவர்கள் இருவரில் யார் கூறுவது உண்மை என அறியாமல் குழம்பிய அஜீஸிற்கு அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு ஆலோசனை கூறினார். யூசுஃபுடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் உன் மனைவி உண்மை சொல்கிறாள், இவர் பொய்யராவார். ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள், இவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்றார். யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததைக் கண்ட அவர் எஜமானர் உண்மையை உணர்ந்தார். அவர் தன் மனைவியை நோக்கி, நிச்சயமாக இது உன் சதியேயாகும். நிச்சயமாக உன்னுடைய சதி மிக பெரியதே. உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள். நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாய் என்று கூறினார். பின்பு யூசுஃபை நோக்கி, யூசுஃபே, இதனை நீர் இம்மட்டில் விட்டுவிடும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பட்டினத்தில் சில பெண்கள், அஜீஸின் மனைவி தன்னிடமுள்ள ஓர் இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள். ஆசை அவளை மயக்கிவிட்டது. நிச்சயமாக நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பேசிக்கொண்டார்கள். அப்பெண்களின் பேச்சுக்கள் அஜீஸின் மனைவியின் காதுகளுக்கு எட்டியதும் ஒரு விருந்திற்காக அப்பெண்களுக்கு அழைப்பனுப்பி அவர்களுக்காக சாய்மானங்களை சித்தம் செய்தாள். அவர்கள் விருந்திற்கு வந்த பின் அப்பெண்கள் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தி கொடுத்தாள். இரு பெண்களின் எதிரே செல்லுங்கள் என்று யூசுஃபிடம் கூறினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் அவரை அழகில் மிக மேன்மையாக கண்டார்கள். அப்போது மெய்மறந்து தம் கைகளில் வைத்திருந்த கத்தியால் தம்மை அறியாமல் தாமே வெட்டி கொண்டனர். அல்லாவே பெரியவன், இவர் மனிதரே அல்லர், இவர் மேன்மைக்குரிய ஒரு மலக்கே அன்றி வேறில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அஜீஸின் மனைவி, நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை நிந்தித்தீர்களோ அவர்தாம் இவர். நிச்சயமாக நான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் அவர் தம்மை காத்து கொண்டார். இனியும் அவர் நான் இடும் கட்டளை கிணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார். மேலும் அவர் சிறுமை அடைந்தவர்களில் ஒருவராகவும் ஆகிவிடுவார் என்று சொன்னார். அதை கேட்ட யூசுஃப், என் இறைவனே, இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதைவிட சிறைக்கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும். இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள் பால் சாய்ந்து அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அப்பெண்களுடைய சதியை விட்டும் அவரை நீக்கிவிட்டான். நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை கேட்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான்.